Welcome to Futuration Study Center. PGTRB English la irundhu or author pathina introduction da paaka porom. Author oda name enna John Bunyan and he was born in 1628 Elstown UK la vandu pirandirukkaru. So oru sila writers ku vandu pathina avanga endha birth date la vandu pirandirupanga அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. So likewise John Bunyanமே வந்து பாத்தீங்கன்னா இயர் மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். And he was died at 31st August 1688 ல வந்து இறந்திருக்காரு. In the place of Snow Hill, London la வந்து இறந்திருக்காரு. And next he was known as a English writer and Puritan preacher ஆவும் இருந்திருக்காரு. So churchல போய் Puritanism பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய preacher ஆவும் இவர் வந்து work பண்ணிருக்காரு. And also he had completed his education in village school ல வந்து complete பண்ணிருக்காரு. And இவரை வந்து after the death he was buried at Old Dissenters Burial Ground at Bunhill Field. So அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவரை வந்து பரி பண்ணிருக்காங்க. And he was known as the forerunner of novel. So novel literature la novel அப்படின்ற ஒரு விஷயத்தை first introduce பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஜான் பன்யன் தான். So that was the reason he was known as the forerunner of novel, the son of thinker அப்படினே வந்து சொல்லலாம். And at the age of 16 joined the parliamentary army at Newport Pagnell during the first stage of English Civil War. So இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எஜுகேஷன்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு at the age of 16 ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மில போய் ஜாயின் பண்றாரு. இந்த பிளேஸ் ஆஃப் நியூபோர்ட் பேக்னல் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல தான் இருக்கு. ஸோ பார்லிமெண்டரி ஆர்மில போய் ஜாயின் பண்றாரு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல என்ன இஷ்யூஸ் வந்து லண்டன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ் சிவில் வார் அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பீரியட் ஆஃப் 1653 he was joined as a local non-conformist அப்படின்னா Protestant Christians பத்தி சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன். ஸோ அந்த பொசிஷன்ல வந்து இவர் ஜாயின் பண்றாரு அட் த பிளேஸ் ஆஃப் பெட்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல. அண்ட் ஹிஸ் லிட்டரரி கெரியர் பிகின்ஸ் இன் 1656 with 2 pamphlets on the gospel. ஸோ இவரோட லிட்டரரி கரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு 2 pamphlets 2 pamphlets வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. இந்த பீரியட் ஆஃப் 1656ல வந்து கம்ப்ளீட் பண்றாரு. அந்த 2 pamphletsலயுமே இவர் எதை பத்தி அதிகமா சொல்லியிருக்காரு அப்படின்னா காஸ்பல்ஸை பத்தி, அதாவது காட் சம்பந்தப்பட்ட ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அதை வந்து கன்வே பண்ணி முடிச்சிருக்காரு. பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி வி நோ அபவுட் பியூரிட்டன் பிரீச்சராகவும் இவர் இருந்திருக்காரு இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 pamphletsலயுமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்பல்ஸை பத்தி தான் சொல்லியிருக்காரு, பைபிள் ரிலேட்டடான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா he was arrested for the reason of unlicensed preacher in 1660. So 1660ல வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஜான் பன்யனை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இவர் வந்து சர்ச்ல வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா. ஸோ அப்ப ப்ரீச் பண்ணும்போது he didn't have any license. ஸோ unlicensed reasonsக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு இவர் ஜெயில போடுறப்ப கம்ப்ளீட்டடா 12 years வந்து பாத்தீங்கன்னா இவர் ஜெயில தான் இருக்கிறாரு. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல கூட ஒரு ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. அது என்ன ஒர்க்ன்றத அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல வந்து பார்க்கலாம். So after the 12 years obtained a license and became a pastor of a church in Bedford. So அந்த 12 years கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு ப்ராப்பரா அதுக்கான லைசன்ஸ் ப்ரீச் பண்றதுக்கான லைசன்ஸை வந்து இவருக்கு கிடைச்ச பிறகு இவர் என்னவா ஒர்க் பண்றாரு அப்படின்னா பாஸ்டரா வந்துட்டு சர்ச்ல வந்து ஒர்க் பண்றாரு. எந்த பிளேஸ்ல அப்படின்னா பெட்ஃபோர்ட்ல வந்து ஒர்க் பண்றாரு. And he is the best remembered as the author of Christian Allegory, The Pilgrim's Progress. ஸோ இவரோட ஒர்க்ஸ்ல இவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருந்தாலும் கூட எந்த ஒர்க்குக்கு இவர் வந்து நம்ம ஃபேமஸா சொல்றோம் அப்படின்னா The Pilgrim's Progress அப்படின்ற ஒரு ஒர்க் தான். ஸோ இட்ஸ் லைக் a Christian Allegory அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். So next go on with the works of John Bunyan. First work which is Grace Abounding. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் ஆஃப் ஜான் பன்யன் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு ரிலீஜியஸ் பர்சன் இல்லையா. ஸோ இவருடைய ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் டச் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இட்ஸ் லைக் அ ரிலீஜியஸ் ஆட்டோபயோகிராஃபி ஆஸ் வெல் ஆஸ் அ பியூரிட்டன் ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவர் வந்து எந்த பீரியடை சேர்ந்திருப்பாரு அப்படின்னா பியூரிட்டானிசம் பீரியட்லயும் இவர் வந்து வராரு. ஸோ அந்த ரீசன்னாலதான் கிரேஸ் அபாண்டிங் அப்படின்ற அவரோட ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க்லயுமே பியூரிட்டன் ஸ்பிரிச்சுவல் டச்சும் ரிலீஜியஸ் டச்சையும் வந்து கம்ப்ளீட்டடா கொடுத்திருக்காரு இவர். And next it was composed in a jail where he imprisoned for 12 years. So already நான் சொல்லியிருந்தேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா unlicensed reasonக்காக ப்ரீச் பண்ணதுனால இவர் வந்து ஜெயில போட்டிருந்தாங்கன்னு. ஸோ அந்த 12 yearsல வந்து ஜெயில இருக்கும்போது தான் இந்த ஒர்க்கையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. And the title contains the allusion to 2 biblical references. 2 biblical passages ரெஃபர் பண்ற மாதிரி தான் இந்த டைட்டிலே கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. Which reference to the epistle to the Romans and states where sin abounded, grace did much more abound அப்படின்றது இந்த டைட்டில ரெஃபர் பண்ணக்கூடிய கோட்ஸ் இந்த ஒர்க்ல வரக்கூடிய லைன் அப்படின்னே வந்து சொல்லலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய வேர்ட் தான். சீஃப் சின்னர்ஸ் அப்படின்றது ரெஃபர்ஸ் டு த ஃபர்ஸ்ட் எபிஸ்டல் டு டிமோத்தியை ரெஃபர் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல சீஃப் சின்னர் அப்படின்ற ஒரு வேர்டையே அவர் வந்து ரெஃபர் பண்ற மாதிரி கொடுத்திருக்காரு. And next go on with the work of the life and the death of the Mr. Badman அப்படின்ற ஒரு work. And இந்த work வந்து பாத்தீங்கன்னா it's like a companion to the Pilgrim's Progress. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஜான் பனியன் அப்படின்னாலே we have to remember the work of Pilgrim's Progress இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கை கம்பேர் பண்ற மாதிரியான ஒரு கம்பானியன் ஒர்க்கா தான் இந்த ஒர்க்கையுமே அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்திருக்காரு. And it was published by Nathaniel Ponder அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா இவரை பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒர்க் The Life and Death of Mr. Badman அப்படின்ற ஒரு ஒர்க்கை பப்ளிஷர் ஆஃப் த Nathaniel Ponder அப்படின்றவர் பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறாரு. And the two characters have a dialogue about sin and redemption. ஸோ நம்ம லைஃப்ல நம்ம பண்ணக்கூடிய சின்ஸ் என்னென்ன, அதுக்காக நம்மளோட மிஸ்டேக்கை நம்ம ரியலைஸ் பண்ணி அதுல ஏற்படக்கூடிய அந்த ரிடெம்ஷனை பத்தி தான் இந்த ஒர்க்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. which over the course of long day, ஸோ நம்மள லைஃப் டைம்ல ரைட் ஃப்ரம் த cradle to graveyard, ஸோ நம்மளுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் என்னென்ன சின்ஸ் நம்ம பண்றோம், அதுக்காக என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம ரியலைஸ் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டடா கொடுத்திருப்பாரு. And it traced the development of the character from cradle to grave. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராடல்ல இருந்து கிரேவியார்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. And which was namely the life and death of Mr. Badman அப்படின்ற கேரக்டர் work. And next வந்து பாத்தீங்கன்னா The Holy War, one of the early modern English novel அப்படினே சொல்லலாம். So earliest periodல ஒரு மாடர்ன் நாவலா இந்த ஒர்க்கை வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. And written in a form of allegory. So allegory which means ஒரு ஸ்டோரி அல்லது ஒரு பிக்சர் அல்லது ஒரு ஆர்ட் ஆஃப் ஒர்க் which conveys the hidden meaning. அதுல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அவங்க மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்லாம இன்டைரக்டா ஹிடன் மீனிங்கா கொடுத்திருப்பாங்க, which is namely allegory அப்படின்னு நம்ம சொல்லலாம். It's like a genre in English literature. ஸோ அந்த மாதிரியான ஜானர்ல தான், அந்த மாதிரியான ஃபார்ம்ல தான் இந்த ஹோலி வார் அப்படின்ற ஒரு ஒர்க்கையுமே இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. And which tells a story of a residence in a town called Man's Soul. ஸோ மேனோட சோல் அப்படின்ற பிளேஸை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பீப்புளோட லைஃப் ஸ்டைலை பத்தி தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. And published in the period of 1682, which is namely the Holy War. Next go on with the Pilgrim Progress and known as a masterpiece of John Bunyan. And இந்த work வந்து பாத்தீங்கன்னா it's like a Christian allegory அப்படினே நம்ம சொல்லலாம். And one of the most significant works of theological fiction in English literature. So இந்த work வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல பேசக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க் தான் இந்த Pilgrim's Progress அப்படின்றது. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே தியாலஜிக்கல் ஃபிக்ஷனா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. தியாலஜி இன் த சென்ஸ் ரிலீஜியஸ் work அப்படினே வந்து சொல்லலாம். It has been translated into more than 200 languages. So இந்த work வந்து பாத்தீங்கன்னா இந்த Pilgrim's Progress அப்படின்ற ஒரு work வந்து பாத்தீங்கன்னா 200 languagesல வந்து பாத்தீங்கன்னா translate பண்ணி கொடுத்திருக்காங்க. So அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேமஸான ஒரு work அப்படினே சொல்லலாம். This is the first novel in English. So English literatureல எழுதப்பட்ட ஒரு first novel அப்படினாலுமே நம்ம Pilgrim's Progress தான் சொல்லலாம். It tells about the Christian's journey. Christian அப்படின்றது இதுல வரக்கூடிய one of the character. அவரோட journey வந்து பாத்தீங்கன்னா போவாரு. ஸோ அப்படி அவர் போகும்போது அவரோட ஜர்னியில என்னென்ன விஷயங்களை அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு அப்படின்றத பத்தி தான் இந்த ஒர்க்ல வந்து அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. அண்ட் இட்ஸ் a journey from a city of destruction to the celestial city. ஸோ எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் இவர் ஜர்னி போறாரு அப்படின்னா city of the destruction to the celestial cityக்கு வந்து ரீச் பண்றாரு. அண்ட் இட் ஹேஸ் a 2 parts. ஸோ Pilgrim's Progress அப்படின்றது 2 பார்ட்ஸா நமக்கு வந்து கன்வே பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இட் ஹேஸ் a theme of cost of salvation, which is very important. ஸோ Pilgrim's Progress தீம் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சால்வேஷன் அப்படின்றது தான். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் வந்து கன்வே பண்ணி கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் அவருடைய ஜர்னி, அவர் செப்பரேட்டடா ஒரு பர்சனா போவாரு டு தி பிளேஸ் ஆஃப் செலஸ்டியல் சிட்டி. செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியனுடைய ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானா. அண்ட் அவங்களுடைய சன் அண்ட் நெய்பர்ஹுட் எல்லாம் போவாங்க. ஸோ அந்த பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல இந்த சேம் நேம்லயே வந்து கொடுத்திருப்பாங்க. பட் பப்ளிகேஷன் இயர் வந்து பாத்தீங்கன்னா இட் மே வேரி. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் as a class of regular modern novel அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். Next, the first part published in the year of 1678 and the part 2 was published in the year of 1684 and which is very important also. Considered as a masterpiece of Bunyan. Already நான் சொல்லியிருந்தேன் ஜான் பன்யனோட லைஃப் டைம்ல ஒரு நிறைய ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒர்க்ஸ் எழுதியிருந்தாலும் கூட Pilgrim's Progress அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் a masterpiece of John Bunyan அப்படின்னே சொல்லலாம். And next
go on with the another writer, which is namely Henry Fieldings, and he was born on 22nd April 1707 and died at 8th October 1754 வந்து இறந்திருப்பாரு. And he had completed his education in Eton College, and which period he belongs to. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிட்ரேச்சர்ல ஒரு ரைட்டருமே வந்து வராங்க அப்படின்னா அவங்க எந்த பீரியடை சேர்ந்த ரைட்டர்ஸ், பிகாஸ் அவங்களோட ஒர்க்ஸ்ல அவங்க எந்த பீரியடை சேர்ந்த ரைட்டரா இருந்திருப்பாங்கன்னா அந்த பீரியடுக்கான இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு, அந்த பீரியட்ல என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து பீப்புள் வந்து ரன் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் அவங்களோட ஒர்க்ஸ்ல வந்து ரெஃப்ளெக்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த வகையில ஹென்ரி ஃபீல்டிங்ஸ் வாஸ் பிலாங்ஸ் டு தி பீரியட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அண்ட் அகஸ்டன் ஏஜ் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். And next he has a pen names. So ஒரு சில ரைட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பென் நேம்ஸ் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. நம்ம தமிழ்ல வந்து இத புனை பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் இல்லைங்களா. சோ இந்த நேம்ஸ்லயுமே வந்து இந்த ரைட்டர்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லலாம். So Captain Hercules Vinegar and Hescribulus Squandus அப்படின்றது இவருடைய பென் நேம்ஸ், which is namely Henry Fieldings. And next he was known as a novelist, dramatist and then essayist கூட. And next Scottish writer Sir Walter Scott. So Scottish writer ஆன Sir Walter Scott அப்படின்ற ரைட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி ஃபீல்டிங்ஸை என்னன்னு மென்ஷன் பண்றாருன்னா ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு. என்னதான் மற்ற ரைட்டர்ஸ் நிறைய நாவல்ஸ் எழுதியிருந்தாருமே கூட இந்த ரைட்டர், அதாவது சர் வால்டர் ஸ்காட் அப்படின்றவர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்னு யாரை மென்ஷன் பண்றாரு அப்படின்னா ஹென்ரி ஃபீல்டிங்ஸ் தான் மென்ஷன் பண்றாரு. And next he was appointed as a Bow Street magistrate in the year of 1748, which bought him for income, but he said of the dirtiest money on earth. So இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரோட எஜுகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு இவருக்கு ஒரு பொசிஷன் கிடைக்குது சொசைட்டில, which is namely Bow Street magistrate. இவர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு இந்த பீரியட் ஆஃப் 1748. அது மூலமா இவருக்கு ஒரு அமௌண்ட் வந்து இன்கமா கிடைக்குது. பட் அவர் அதை வந்து பெருசா பொருட்படுத்தாம என்ன மென்ஷன் பண்றாருன்னா ஆஃப் த டர்த்தியஸ்ட் மணி ஆன் எர்த் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு. இந்த கோட் வந்து அவரே, அதாவது ஹென்ரி ஃபீல்டிங்கே வந்து ஓனா சொன்ன ஒரு கோட் தான். Next, go on with the works of Henry Fieldings. Joseph Andrews, which was published anonymously in 1742. So anonymous அப்படின்றது என்னன்னா அந்த ரைட்டர் வந்து அவரோட ஓன் நேம்ல வந்து அந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாரு. So Joseph Andrews அப்படின்ற ஒரு ஒர்க்கை அவரோட நேம்ல அவர் பப்ளிஷ் பண்ணல, which described on the title page as a written in imitations of the manner of. So எந்த பத்தி இதுல மெயினா மென்ஷன் பண்ணியிருக்காங்க the titleல அப்படின்னா லைக் இமிட்டேஷன், ஏதோ ஒரு ஒர்க்கை பத்தியோ அல்லது வேற ஒரு ரைட்டரை பத்தின ஒரு ஒர்க்கை இமிட்டேட் பண்ற மாதிரியோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை இமிட்டேட் பண்ற மாதிரியான மேனர்ல தான் இந்த ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து ஹென்ரி ஃபீல்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்கிறாரு. Cervantes author of Don Quixote. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படின்றது டான் கிவெஸ்டோ அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதின ஒரு ஒர்க் பத்தின இமிட்டேஷனா தான் இந்த ஒர்க்கை வந்து கொடுத்திருக்காரு. And he explains in his preface about this work as a comic epic poem and a prose. So இந்த ஜோசப் ஆண்ட்ரூஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்ல ஹென்ரி ஃபீல்டிங்ஸ் வந்துட்டு அவரோட ப்ரீஃபேஸ் கொடுக்கும் போது எதை பத்தி சொல்றாருன்னா இந்த ஒர்க்கை பத்தி அவரே ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா இந்த ஒர்க் வந்து இட்ஸ் லைக் அ ப்ரோஸ். ஸோ என்ன ஜானர்ல எழுதியிருக்காருன்னா ப்ரோஸ், பட் இன் த சென்ஸ் ஆஃப் காமிக் எபிக் போம். ஸோ ஒரு ஒர்க் ப்ரோஸ் ஃபார்ம்ல எழுதப்பட்ட ஒரு காமிக் எபிக் போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ப்ரீஃபேஸ்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் லைக் அ நியூ ஜானர் இன் அ ஃபிக்ஷன். ஸோ ஃபிக்ஷன்லயே இது ஒரு நியூ ஜானர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைன்லயே பாருங்களேன், எபிக் அப்படின்றது இட்ஸ் லைக் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் இதுலயே போம்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இன் ப்ரோஸ் அப்படின்ற ஃபார்ம்லயும் கொடுத்திருக்காரு ஆஸ் அ ஜானர் ஆஃப் காமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்களை இதை இன்க்ளூட் பண்ணி சொன்னதுனால ஃபிக்ஷன்ல இந்த ஜானர் ஆஸ் அ காமிக் எபிக் போம் அண்ட் ப்ரோஸ் அப்படின்றது இட்ஸ் லைக் அ நியூ ஜானர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இட் பிகின்ஸ் இன் அ லாஃப்டர் அட் த நேமி பாம்பி ரிச்சர்ட்சன்ஸ் பமீலா. இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா சாமுவல் ரிச்சர்ட்சன் அப்படின்ற ஒரு ரைட்டர் இருக்காரு, அவர் எழுதின ஒரு ஒர்க் தான் பமீலா அப்படின்றது. அந்த பமீலாவுக்கு ஒரு காமிக் ரெஃப்ளெக்ஷனா வந்து அந்த ஒர்க்கை காமிக்கா பண்ற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்திருப்பாரு. அண்ட் இதுல வரக்கூடிய கேரக்டர் யாருன்னா ஜோசப் அப்படின்றவர். அண்ட் ஹி வாஸ் நோன் ஆஸ் அ ஹீரோ அண்ட் ஃபுட்மேன் ஆல்சோ, which was named a brother of பமீலா. ஸோ பமீலாவுடைய பிரதராவும் இந்த கேரக்டர் வந்து வந்திருப்பாங்க, ஜோசப் அப்படின்ற கேரக்டர். ஸோ அவரு ஒரு ஜானர்ல எழுதியிருப்பாரு, அதாவது ரிச்சர்ட்சன் வந்து பமீலாவை வேற ஒரு விதமான ஜானர்ல எழுதியிருப்பாரு. அதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கிண்டல் பண்ற மாதிரி ஒரு காமிக்கா சட்டைரைஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஒர்க்ல அவர் கேரக்டர்ஸை வந்து மாத்தி எழுதியிருப்பாரு. And next go on with another work, A Journey from This World to the Next, Jonathan Wild the Great. So இந்த டைட்டிலே தெரியுது இந்த ஒர்க் வந்து இட்ஸ் லைக் அ பயோகிராபிக்கல் ஒர்க். அண்ட் யாரை பத்தின பயோகிராஃபி அப்படின்னா ஜொனத்தன் வைல்ட் அப்படின்ற ரைட்டரை பத்தினது. இட்ஸ் அபவுட் அ பயோகிராஃபி ஆஃப் ஃபேமஸ் தீஃப் அண்ட் தீஃப் டேக்கர். ஸோ தீஃபை பத்தி,
ஸோ லிட்ரேச்சர்ல எல்லாருமே ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய கிங்க பத்தின பயோகிராஃபியை வந்து எழுதுவாங்க, அல்லது வேற ஏதாச்சும் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயங்களை பத்தி எழுதியிருப்பாங்க. பட் ஹென்ரி ஃபீல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீஃப் அண்ட் தீஃப் டேக்கரோட லைஃப்ல அவரோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்திலாம் எழுதியிருக்காரு. ஹூ ஹேங் அட் நியூகேட் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஹேங் ஆன ஒரு தீஃப் டேக்கரோட நேம் தான் ஜொனத்தன் வைல்ட் அப்படின்றது. ஸோ அவரை பத்தி தான் இந்த ஒர்க்ல வந்து அவர் கொடுத்திருக்காரு as a biographical work. And the story is one long ironical comment upon a human action. So ஒரு ஹியூமன் தன்னோட லைஃப் டைம்ல செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸ், அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஐரானிக்கல் கமாண்டா, அதாவது ஒரு மாடரேட்டான ஒரு விஷயமா வந்து இந்த இடத்துல அவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் go on with the அமீலா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி ஃபீல்டிங்ஸ் எழுதின ஒரு ஒர்க் தான், which tells about the original of the heroine Fielding's first wife. ஸோ ஹென்ரி ஃபீல்டிங்ஸ்ன்றது நம்ம ரைட்டர் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய நேமை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இந்த அமீலா அப்படின்ற ஸ்டோரியில வரக்கூடிய ஹீரோயினோட நேமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோடைய லைஃபை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாரு. இட்ஸ் லைக் அ சென்டிமெண்டல் நாவல். ஸோ இது என்ன மாதிரியான ஜானர்ல வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா சென்டிமெண்டல் ஜானர்ல எழுதியிருக்காரு. and which was published in the period of 1751 and டிசம்பர் மந்த்ல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட லைஃப் டைம்ல இவர் கம்ப்ளீட் பண்ண நாவல்ஸோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 4 வரும். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபைனல் நாவல் அப்படின்னு சொல்லலாம் அமீலா. ஸோ எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எத்தனை நாவல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரைட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ பிலாங்ஸ் டு த ஹென்ரி ஃபீல்டிங் which was namely 4. And next go on with the history of Tom Jones. So it's like a comic novel. So ஒரு ஒர்க்லயுமே வந்து பாத்தீங்கன்னா காமிக் அப்படின்ற டச் வந்து இவர் கொடுத்திருக்காரு. So comic novel அப்படின்னு சொல்லலாம் இந்த டாம் ஜான்ஸ் அப்படின்றத, which was known as a Bildenstromen and Picaresque novels. Picaresque novel அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா related to the rogue, அதாவது ஒரு கேரக்டர், இந்த ஸ்டோரியில வரக்கூடிய கேரக்டர் வந்துட்டு ஒரு ஹீரோவா அல்லது ஒரு பெரிய கிங்க பத்தியோ சொல்லாம ஒரு ராக் அண்ட் ராஸ்கேல பத்தினா ஒரு கதையா தான் இதை வந்து சொல்லியிருப்பாரு. and which was published 28 February 1749ல வந்து பாத்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணி பப்ளிஷ் பண்றாங்க. and இந்த ஒர்க் த ஹிஸ்டரி ஆஃப் டாம் ஜான்ஸ் அப்படின்ற ஒர்க்கை பத்தி சொமர்செட் மோம் அப்படின்ற ஒரு கண்டெம்பரரி ரைட்டர் வந்துட்டு தன்னோட ஒர்க்கான 1948, அதாவது 1948 அப்படின்றது இயர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் கிடையாது, இது வந்துட்டு சொமர்செட் மோம் அப்படின்ற ரைட்டர் எழுதின ஒரு ஒர்க். ஸோ அந்த ஒர்க்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு, த கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் அண்ட் their novels among the 10 best novels of the world. So இந்த வேர்ல்டுலயே இருக்கக்கூடிய ஒரு 10 பெஸ்ட் நாவல்ஸ் அப்படின்னா அந்த பெஸ்ட் நாவல்ல ஒன் ஆஃப் த கேரக்டரா தான் அந்த டாம் ஜான்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் வர்றதா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் டாம் ஜான்ஸ்ல வரக்கூடிய கேரக்டர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லிஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ்: மாஸ்டர் தாமஸ், டாம் ஜான்ஸ், a bastard, and மிஸ் சோஃபியா வெஸ்டர்ன்ஸ் டாட்டர். அதாவது வெஸ்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட டாட்டர் தான் யாருன்னா மிஸ் சோஃபியா அப்படின்றவங்க, which was a model of virtue. and மாஸ்டர் வில்லியம் பிளிஃபில், a Hippocratic and Tom's rivalum கூட, and Squire Alworthy, Tom's guardian, Miss Bricket Alworthy and wife of Squire Alworthy, and Lady Bellaston's Tom ஓட லவ்வராவும் இருந்திருக்காங்க, and Lord Fellamore, Lawyer Dowlings, Miss Jenny Jones, மிஸ்ட்ரஸ் மில்லர். ஸோ இது இல்லாம இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த டாம் ஜான்ஸ் அப்படின்ற ஒர்க்ல வந்து வருவாங்க. ஸோ அவங்கள பத்தியும் யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.